நீங்க ஒரு பர்சன், அதாவது என்னோட லைஃப்ல இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக நீங்க வந்து உங்களோட டிசிஷன்ஸ்லாம் மாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. பட் குட்டி குட்டி விஷயங்கள்ல, குட்டி குட்டி ஹேபிட்ஸ்ல நம்மள வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த குட்டி ஹேபிட்ஸ்க்கு எப்படி பெரிய இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒபீஸ், அதாவது ரொம்ப குண்டா, ரொம்ப அன்ஹெல்த்தியா இருக்கக்கூடிய பெர்சனுக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருக்க பெர்சன்ஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ்னா, இவங்க ஜிம்முக்கு போறாங்க, இவங்க டயட் இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி அவங்க டே டு டே லைஃப்ல பண்ணக்கூடிய குட்டி குட்டி விஷயங்கள். அந்த குட்டி குட்டி விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ நீங்க ஆஃபீஸ் போறீங்க, அந்த இடத்துல ஸ்டார்ஸ் இருக்கு, லிஃப்ட் இருக்கு. ஒரு ஹெல்த்தி பர்சனா மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, லிஃப்ட்டை விட்டுட்டு ஸ்டார்ஸ் சூஸ் பண்ணுங்க. இது எதனால அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு இப்போ இருக்க பிஸி ஷெட்யூல்ல நம்மளால எல்லாராலையும் ஜிம்முக்கு போக முடியுமா? கண்டிப்பா கிடையாது. இப்போ ஜிம்முக்கு போய் தனியா ஒர்க் அவுட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சாலும், இந்த மாதிரி சின்ன ஹேபிட்ஸ், அதாவது லிஃப்ட்டுக்கு பதிலாக நம்ம ஸ்டார்ஸ் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடைக்கும், அதே நேரத்தில் ஆக்டிவாகவும் இருப்போம். அண்ட் இது நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்டாவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்க வந்து வெஹிக்கிள்ல போறீங்க, உங்க ஆஃபீஸோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, அந்த பிளேஸை விட்டு கொஞ்சம் தூரமாவே பார்க் பண்ணுங்க. எப்பயுமே நம்ம ஹியூமன் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ரொம்ப கிட்டக்க இருக்க இடத்துல தான் நம்ம பார்க் பண்ணுவோம். அப்பதான் நம்ம நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். பட் உங்க பாடிக்கு நீங்க எந்த அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வாண்டடா கொடுத்துட்டே இருக்கீங்களோ, அப்பதான் உங்க பாடி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரெடி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க ஓவராலா உடனே நான் சொன்ன மாதிரி இப்போ சுகர் கட் டவுன் பண்றதோ, இல்ல டயட் எடுக்கிறதோ, ஜிம்முக்கு போறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கறத விட சின்ன சின்ன விஷயத்துல நீங்க டிஸ்கம்ஃபர்ட் கொடுத்தீங்கன்னா, அதை டாலரேட் பண்ணிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து உங்க பாடிக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க பார்க் பண்ணும்போது ரொம்ப தூரமா பார்க் பண்ணிட்டு அந்த பிளேஸ்க்கு நடந்து போங்க. ஸோ தட் உங்களுக்கு வாக்கிங்கும் நடந்த மாதிரி இருக்கும், உங்க பாடியில மெட்டபாலிசமும் அதிகமாகும். நெக்ஸ்ட் டிப்பா என்ன அப்படின்னா, வாட்டர் ஆர் ஃப்ரூட்ஸ். இதை நம்ம எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, எஸ்பெஷலி இப்போ நீங்க மீல் சாப்பிட போறீங்க, ஒரு லஞ்ச் டைம் வந்து உங்களுக்கு 1 o'clock இருக்கு அப்படின்னா, ஒரு 12 o'clock போல நல்ல ஒரு சாலட் மாதிரி, லைக் குக்கும்பர், கேரட், இந்த மாதிரி சின்ன சின்ன சாலட் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டமக் வந்து ஃபில் ஆயிடும். இந்த ஸ்டமக் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் எடுத்துக்கூடிய மீலோட குவான்டிட்டி வந்து தானாவே குறைஞ்சிரும். இதுல இன்னுமே நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வெயிட் லாஸுக்கு வந்து நீங்க நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் குறைக்கணும், ரொம்ப கம்மியா சாப்பிடணும், பிடிக்காததான் சாப்பிடணும் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லை. இப்போ நீங்க 3 சப்பாத்தி ஒரு வேளை சாப்பிட்றீங்க அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 3 சப்பாத்திஸ் யூ கேன் ரெடியூஸ் இன்டு 2 சப்பாத்திஸ். ஸோ நான் ஒரு இடத்துல நான் இன்னைக்கு வந்து 3 சப்பாத்திக்கு போல 2 சப்பாத்தி சாப்பிடும் போது எனக்கு இன்னும் பசி அப்படின்றது வந்து ஃபுல்ஃபில் ஆகியிருக்காது. பட் ஸ்டில் அந்த ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் வந்து உங்க பாடிக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். அந்த டிஸ்கம்ஃபர்ட் உங்களால டாலரேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும்.